Good morning student. GTM College Chemistry Department Allied Chemistry 1 Stereoisomerism முப்பரிமாண மாற்றியம் Two or more compounds with the same molecular and structural formula but differing in the spatial arrangement of atoms or groups are called as stereoisomers and the phenomenon is known as stereoisomerism. இந்த முப்பரிமாண மாற்றியம் ஸ்டீரியோஐசோமெரிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வாய்ப்பாட்டில் இருந்து மூலக்கூறுகளின் அணுக்கள் எந்த விகிதத்தில் இணைந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய அணுக்கள் எந்த விதத்தில் அமைஞ்சிருக்கும், எந்த விகிதத்தில் இணைந்திருக்கு, அதே மாதிரி எந்த விதத்தில் அமைந்திருக்கு அணுக்கள் அமைந்திருக்கு என்பதை பற்றியும் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகளின் வடிவமைப்புகள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு மூலக்கூறு வாய்ப்பாட்டில் பார்த்திங்கன்னா பல விதங்களில் அதனுடைய வடிவமைப்புகளை நம்ம எழுதலாம். ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு, அதாவது மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று கொடுத்தா ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவிலிருந்து பலவித வடிவமைப்புகளை நம்ம எழுதலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வேதி மற்றும் இயற்பியல் பண்புகளுமே மாறுபடும். வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளும் கூட பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடும். சேர்மங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடும் வெவ்வேறு மூலக்கூறு வடிவமைப்புகளும் காணப்பட்டால் அதாவது நம்ம மாற்றியம் அல்லது ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோமெரிசம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்மங்களுக்கு ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடும் வெவ்வேறு மூலக்கூறு வடிவமைப்புகளும் காணப்பட்டால் அதை தான் நம்ம மாற்றியம் அல்லது ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட பலவித கட்டுமான அமைப்புகளில் திகழக்கூடிய இந்த மாதிரியான சேர்மங்களுக்கு ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோமர்ஸ் சேர்மங்களுக்கு ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய அணுக்கள் இணைந்த கட்டுமானத்தில் முப்பரிமாண அளவில் மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமே ஆனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா முப்பரிமாண மாற்றியம் அப்படின்னு சொல்கிறோம். மூலக்கூறுகளில் இணைந்திருக்கக்கூடிய அணுக்களில் அந்த கட்டுமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பரிமாண அளவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமே ஆனால் அதுதான் நம்ம பரிமாண மாற்றியம் என்கிறோம். அதை முப்பரிமாண மாற்றியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முப்பரிமாண மாற்றியத்தை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஒளியியல் மாற்றியம், இன்னொன்று வடிவ மாற்றியம். ஒளியியல் மாற்றியம், இன்னொன்று வடிவ மாற்றியம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பரிமாண மாற்றியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வடிவமைப்பும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடும் பெற்றிருக்கும். ஒரே வடிவமைப்பும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடையும் பெற்றிருக்கும். ஆனால் சேர்மங்களின் அணுக்கள் கொண்டிருக்கும் இடங்களில் மாறுபட்டிருக்கும். சேர்மங்களில் இருக்கக்கூடிய அணுக்களின் இடங்கள் மாறுபட்டிருக்கும். அதான் சொல்கிறாங்க two or more compounds with the same molecular and structural formula. ஒரே மாதிரியான வடிவமைப்பையும் மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் பெற்றிருக்கும். But differing in the spatial arrangement of the atoms or groups are called stereoisomers and the phenomena is known as stereoisomerism. முப்பரிமாண மாற்றியங்கள் ஒரே வடிவமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருக்கும்.
ஆனால் சேர்மங்களில் இருக்கக்கூடிய அணுக்களின் இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்டிருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிசம், முப்பரிமாண மாற்றியத்தினுடைய வகைகள். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம். வடிவ நம்பர் 1 வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படின்றது வடிவ மாற்றியம். ரெண்டாவது வந்துட்டு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளியியல் மாற்றியம், வடிவ மாற்றியம். ரெண்டாவது வந்துட்டு ஒளியியல் மாற்றியம். இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். Geometrical isomerism is a type of stereoisomerism. இது வந்துட்டு வடிவ மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனுடைய முப்பரிமாண மாற்றியத்தின் ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வடிவ மாற்றியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா executed by compounds wherein the groups attached to the double bonded carbon atoms are differentially oriented in space. This is also called cis-trans isomerism. cis-trans isomerism. இப்போ வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கார்பனுக்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும். அந்த கார்பன் டபுள் பாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் வந்துட்டு இணைஞ்சிருக்கலாம். ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் வந்துட்டு இணைஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு எத்திலின் மூலக்கூறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு எத்திலின் மூலக்கூறு. நீங்கள் இந்த மாதிரி கூட எத்திலின் மூலக்கூறு C double bond C. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம H இந்த 4 கார்பன்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா H நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதான் வந்து எத்திலின் மூலக்கூறு. இந்த எத்திலின் மூலக்கூறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்பன் அணுக்களும் வந்துட்டு sp2 இனக்கலப்பால் ஆனவை. 2 கார்பன் அணுக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா sp2 இனக்கலப்பால் ஆனவை. இப்போது டோட்டலாக வந்துட்டு இதில் 3 sp2 ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு இருக்குது. இனக்கல 3 sp2 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இங்கே இந்த கார்பனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 sp2 ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தொகுதியும் அல்லது அணுக்களோடையும் இணைஞ்சிருக்கு. இங்கே வந்துட்டு இங்கே கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்குது. இந்த ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 2 ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு. 2 ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்கு. அப்போது ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 sp2 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. 2 sp2 ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு அணுக்களோடையும் அல்லது தொகுதியோடையும் இனக்கலப்பில் வந்து ஈடுபட்டிருக்கு. இன்னொரு sp2 ஆர்பிட்டால் கார்பனுடைய 3வது sp2 ஆர்பிட்டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்பனுடைய sp2 ஆர்பிட்டாலோட இனக்கலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் வந்துட்டு சிக்மா பாண்ட். அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்மா பாண்ட். இன்னொன்று சிக்மா பாண்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா sp2 இனக்கலப்பு இல்லையா? அப்போது p ஆர்பிட்டாலில் மீது என்ன இருக்குது? pz ஆர்பிட்டால் இருக்குது. p ஆர்பிட்டாலில் மீதம் வந்துட்டு இனக்கலப்பில் வந்து ஈடுபடாத இன்னொரு ஆர்பிட்டால் வந்துட்டு இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pz ஆர்பிட்டால். இந்த pz ஆர்பிட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 வந்துட்டு
இந்த pz ஆர்பிட்டால் வந்துட்டு இருக்குது. இது ரெண்டும் வந்துட்டு ஓவர்லேப் ஆகுது. ஓவர்லேப் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பாண்ட். இந்த எத்திலீன் மூலக்கூறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 sp2 ஆர்பிட்டால் ஒரு கார்பனில் இருக்குது. அந்த 3 sp2 ஆர்பிட்டாலில் 2 sp2 ஆர்பிட்டால் வந்துட்டு வேறு அணுக்கள் அல்லது தொகுதிகளோட இனக்கலப்பில் வந்துட்டு ஈடுபட்டு நமக்கு சிக்மா பிணைப்பை வந்து ஏற்படுத்துது. இன்னொரு மூன்றாவது இருக்கக்கூடிய sp2 ஆர்பிட்டால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார்பன் அணுவோட இருக்கக்கூடிய sp2 ஆர்பிட்டாலோட இணைந்து சிக்மா பிணைப்பை ஏற்படுத்துது. இந்த p ஆர்பிட்டாலில் வந்துட்டு இனக்கலப்பில் வந்து ஈடுபடாத pz ஆர்பிட்டால் இருக்குது. இந்த pz ஆர்பிட்டால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் 8 கார்பனில் இருக்கக்கூடிய இந்த pz ஆர்பிட்டால்கள் வந்துட்டு ஓவர்லேப் ஆகுது, ஈடுபட்டு நமக்கு, அதாவது இனக்கலப்பில் ஈடுபட்டு நமக்கு பை பிணைப்பை உருவாக்குது. இப்போது எத்திலீன் மூலம் கார்பன் இடையில் சிக்மா பாண்ட் இருக்கும்போது நமக்கு அந்த ரொட்டேஷன், ஃப்ரீ ரொட்டேஷன் வந்து இருக்கும். பிணைப்பை வந்துட்டு மையமாக கொண்டு அந்த மூலக்கூறுகள் வந்துட்டு சுழலும். இப்போ வந்துட்டு பை பாண்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேர்மத்தில் பை பாண்ட் இருக்கிறதுனால பிணைப்பை மையமாக வச்சு வந்து சுழல இயலாது. அதாவது எத்திலீன் மூலக்கூறு வந்துட்டு ரொட்டேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு பை பாண்ட் இருக்குது, அதாவது டபுள் பாண்ட் இருக்கிறதுனால எத்திலீன் மூலக்கூறு வந்துட்டு ரொட்டேட் ஆகாது, சுழலாது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்திலீன் மூலக்கூறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பெரிய தொகுதியை நாம் பதிலீடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு 2 வகையான அமைப்புகள் வந்துட்டு கிடைக்கும். இப்போது இந்த எத்திலீன் மூலக்கூறில் வந்துட்டு 4மே வந்து ஹைட்ரஜனாக நாம் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய தொகுதி ஏதாவது நம்ம பதிலீடு செய்யலாம். அப்படி பதிலீடு செய்யும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரு வகையான அமைப்புகள் வந்துட்டு கிடைக்குது. இரு வகையான அமைப்புகள் வந்துட்டு கிடைக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமைப்பு வந்துட்டு இன்னொரு அமைப்பாக நம்ம வந்துட்டு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு குளோரினை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு குளோரினை நம்ம வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது? ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம குளோரினை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ் அண்ட் டிரான்ஸ் என்ற அமைப்பு வந்துட்டு கிடைக்குது. சிஸ் அண்ட் டிரான்ஸ் என்ற அமைப்பு கிடைக்குது. இந்த பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போது ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹைட்ரஜன் ஏ ஈக்குவல் டு ஹைட்ரஜன், பி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு குளோரின். ஓகேவா? இப்போ வந்து ஏ அப்படின்றது ஹைட்ரஜன், இந்த பக்கமும் ஏ இருக்குது, ஒரே பக்கத்தில் இருக்கா. பி அப்படின்றது குளோரின், இந்த பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கத்தில் இருக்குது. அப்போது ஒரே மாதிரியான தொகுதிகள் ஒரே பக்கத்தில் இருக்குமே ஆனால் அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிஸ் அப்படின்னு சொல்லலாம். சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஒரே மாதிரியான தொகுதிகள் வெவ்வேறான திசையில் வந்துட்டு எதிரெதிரான திசையில் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான தொகுதிகளோ அல்லது அணுக்களோ வெவ்வேறான திசையில் வந்துட்டு எதிரெதிரான திசையில் இருக்குமே ஆனால் அதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டைக்ளோரோஎத்திலீன் அதாவது நான் சொல்லியிருக்கேன் பி ஈக்குவல் டு குளோரின் அப்படின்னா வந்துட்டு டைக்ளோரோஎத்திலீன். இந்த டைக்ளோரோஎத்திலீன் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் வந்து ஒரே பக்கமாக இருக்குது, ஒரே மாதிரியான தொகுதி ஒரே பக்கமாக இருக்குது. அதனால் சிஸ் ஐசோமர். ஒரே மாதிரியான தொகுதிகள் எதிரெதிரான திசையில் இருக்குமே, ஆனால் அதை வந்துட்டு டிரான்ஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை தான் நம்ம வந்துட்டு சிஸ் டிரான்ஸ்மார்ட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பாருங்கள், மெலியிக் அமிலம் எக்ஸாம்பிள் பாருங்கள். மெலியிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஒரே மாதிரியான தொகுதிகள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான தொகுதிகள் ஒரே பக்கத்தில் இருக்குது. COOH ஒரே பக்கத்தில் இருக்குது. இது வந்து மெலியிக் அமிலம், சிஸ் அமைப்பு. அதே இதுதான் ஹைட்ரஜன் வந்து ஒரே மாதிரியான தொகுதிகள் ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் வந்துட்டு இருக்குது. இந்த காம்பவுண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூமரிக் அமிலம். இது வந்துட்டு டிரான்ஸ் அமைப்பு, டிரான்ஸ் ஐசோமர். ஓகேவா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ பியூட்டின். இதில் வந்துட்டு 2 பியூட்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பியூட்டினில் வந்துட்டு நமக்கு மெத்தில் தொகுதியும் ஒரே மாதிரியான தொகுதி ஒரே பக்கத்தில் இருக்குது. இது வந்து சிஸ் அமைப்பு. இது வந்து அதுக்கான ஒரே மாதிரியான தொகுதிகள் எதிரெதிரான திசையில் இருக்குது, டிரான்ஸ் அமைப்பு. ஓகேவா. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அசிட்டிலின் டைக்ளோரைடு, குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் ஒரே மாதிரியான தொகுதி ஒரே பக்கத்தில் இருக்குது, எதிரெதிரான பக்கத்தில் இருக்குது. இது வந்து டிரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலியிக் அமிலம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த பாருங்கள், ஐசோக்ரோட்டானிக் அமிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ் அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ் அமைப்பு. இது வந்துட்டு டிரான்ஸ் அமைப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் வந்துட்டு ஒரே மாதிரியான தொகுதி ஒரே பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரெதிரான பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகேவா. அதுக்கு அடுத்து வந்துட்டு அலுசினமிக் அமிலம். இது வந்துட்டு சிஸ் ஐசோமர்ஸ். அதாவது ஒரே மாதிரியான இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரே பக்கத்தில் இருக்குது. இது வந்துட்டு எதிரெதிரான பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு ஆல்டாக்சைன், சின் அண்ட் ஆன்டின் கொடுத்துருக்காங்க. சின் அண்ட் ஆன்டி. சின் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரே பக்கத்தில் வந்துட்டு இருக்கக்கூடியதை நம்ம சின் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரெதிரான பக்கத்தில் இருக்கக்கூடியதை நம்ம வந்துட்டு ஆன்டி, அதாவது டிரான்ஸ் அமைப்புக்கு ஒப்பானது. சின் அப்படின்றது சிஸ் அமைப்பிற்கும் ஆன்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ் அமைப்பிற்கும் ஒப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹெச் அண்ட் ஓஹெச் வந்துட்டு ஒரே பக்கத்தில் இருக்குது. இதை நம்ம சின் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு சிஸ் அமைப்புக்கு ஒப்பானது. ஆன்டி ஆல்டாக்சைன், ஹெச் அண்ட் ஓஹெச் வந்து எதிரெதிரான திசையில் இருக்குது. இது நம்ம வந்துட்டு ஆன்டி சொல்கிறோம், ஆன்டி ஆல்டாக்சைன். ஆன்டின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ் அமைப்பிற்கு ஒப்பானது. வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள்.
சின் அண்ட் ஆன்டி அமைப்புக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது சிஸ் அண்ட் டிரான்ஸுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். அதாவது வளைய புரோப்பேன் டைகார்பாக்சிலிக் அமிலம். அதாவது இந்த பாருங்கள், 2 ஹைட்ரஜனும் ஒரே பக்கத்தில் இருக்குது, COH. இது வந்து சிஸ்ஸு, இது வந்துட்டு டிரான்ஸ். ஓகேவா? அதே மாதிரி வளைய பியூட்டேன் டைகார்பாக்சிலிக் அமிலம். வளைய பியூட்டேன் டைகார்பாக்சிலிக் அமிலம் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ் அண்ட் டிரான்ஸ் அமைப்பு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1,4 டைமெத்தில் வளைய எக்ஸேன். 1,4 டைமெத்தில் வளைய எக்ஸேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன், அதே மாதிரி மெத்தில் தொகுதி ஒரே பக்கத்தில் இருந்தது அப்படின்னா சிஸ் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டு டிரான்ஸ். டெக்கலின் சிஸ் அமைப்பு, இது வந்துட்டு டிரான்ஸ் அமைப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்படி வந்துட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ் அண்ட் டிரான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெலியிக் அண்ட் ஃபிமாலிக் அமிலத்தினுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துலாம். இது வந்துட்டு ரெண்டுத்துக்குமே வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஒன்று தான். ஆனால் அதனுடைய அமைப்பு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுக்கள் அல்லது தொகுதிகள் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு மட்டும் பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு சிஸ் ஐசோமர், அதாவது 2 ஒரே மாதிரியான தொகுதிகள் ஒரே பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, this is synthetic compound and does not occur in nature. இது வந்துட்டு சிந்தட்டிக், அதாவது தொகுப்பு சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயற்கையிலேயே வந்துட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்றாங்க. இட் occurs in nature in many plants. இந்த ஃபிமாரிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே அதிகமாக வந்துட்டு அதிகமான தாவரங்களில் வந்துட்டு இருக்குது. சிஸ் அமைப்பு வந்துட்டு நம்ம லேபில் சிந்தட்டிக் தொகுப்பு முறையில் தான் நம்ம தயாரிக்கிறோம். இயற்கையிலேயே வந்துட்டு நமக்கு கிடைக்கல. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிமாரிக் ஆசிட்ஸ் டிரான்ஸ் அமைப்பு வந்துட்டு அதிகப்படியான தாவரங்களில் இருக்குது இயற்கையிலேயே. இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் உருகுநிலை வந்துட்டு 403 கெல்வின். ஃபிமாரிக் அமிலத்துக்கு வந்து டிரான்ஸ் அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 560 கெல்வின். ஓகேவா? இதனுடைய டைபோல் மூமெண்ட், அதாவது இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். மெலியிக் அமிலத்தினுடைய இருமுனை திருப்புத்திறன் வந்துட்டு மெஷரபிள் பட் நாட் 0. அது அதாவது அளவிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. 0 மதிப்பு கிடையாது. ஆனால் ஃபிமாரிக் அமிலத்துக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டிரான்ஸ் அமைப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைபோல் மூமெண்ட் இருமுனை திருப்புத்திறனுடைய மதிப்பு 0வாக இருக்கும். The dipole moment of fumaric acid is 0. Fifth one வந்து பார்த்தீங்கன்னா it forms the anhydride readily on heating. இதை ஹீட் பண்ணும்போது மெலியிக் அமிலத்தை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு மெலியிக் அன்ஹைட்ரேட், மெலியிக் நீரிலி வந்துட்டு கிடைக்குது. அதாவது COOH வந்து ஒரே பக்கத்தில் இருக்கு இல்லையா? ஒரே பக்கத்தில் இருக்கும்போது நீர் மூலக்கூறு வந்துட்டு வெளியேறும். நீர் மூலக்கூறு வெளியேறி நமக்கு மெலியிக் நீரிலி வந்துட்டு கிடைச்சிரும். அதே ஃபிமாரிக் அமிலத்தை நம்ம ஹீட் பண்ணும்போது COOH வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, எதிரெதிரான திசையில் இருக்குது. நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணாலும் கூட அதில் நீர் மூலக்கூறு வெளியேறி நமக்கு நீரிலியை வந்துட்டு கொடுக்காது. ஆனால் நம்ம அதிகமாக வெப்பப்படுத்தும் போது அதிகப்படியான வெப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிமாரிக் அமிலம் வந்துட்டு மெலியிக் அமிலமாக மாறுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர் மூலக்கூறு வெளியேறி நமக்கு மெலியிக் நீரிலியாக மாற வாய்ப்பு இருக்குது. 6th one வந்து பார்த்திங்க அப்படின்னா it reacts with bromine in carbon tetrachloride to form a racemic mixture of
டைப்ரோமோசக்சனிக் ஆசிட் அதாவது புரோமின் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடோட வினைக்கு உட்படுத்தும் போது நமக்கு ரெசிமிக் மிக்சராக அதாவது சுழிமாய் கலவை அப்படின்னு சொல்லுவோம். சுழிமாய் கலவை வந்துட்டு கிடைக்குது. சுழிமாய் கலவை எதனுடைய சுழிமாய் கலவை வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ரோமோசக்சனிக் அமிலத்தினுடைய சுழிமாய் கலவை வந்துட்டு கிடைக்குது. இட் ரியாக்ட்ஸ் வித் புரோமின் அண்ட் த ப்ராடக்ட் இஸ் மீசோ காம்பவுண்ட். அதாவது சுழிமாய் கலவை அப்படின்றது டி ஐசோமர் அண்ட் எல் ஐசோமர் ரெண்டுமே இருக்கும். 50-50% வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இது இன்னொரு அமைப்பு வந்துட்டு இருக்குது, இன்னொரு ஐசோமர் இருக்குது, மீசோ ஐசோமர். இந்த ஃபியூமாரிக் அமிலத்தை வந்துட்டு வெப்பப்படுத்தும் போது நமக்கு மீசோ ஐசோமர் வந்துட்டு கிடைக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அதை வந்து இப்போ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த சிஸ் அண்ட் ட்ரான்ஸை வந்து எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு மெத்தட் ஆஃப் சைக்ளைசேஷன். இந்த மெத்தட் ஆஃப் சைக்ளைசேஷனில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு மெலையிக் அமிலத்தை நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். இந்த மெலையிக் அமிலத்தை நம்ம வந்து வெப்பப்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பப்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய OH வந்து வெளியேறிட்டு நீர் மூலக்கூறாக வெளியேறி நமக்கு மெலையிக் நீரிலி வந்துட்டு கிடைக்குது. மெலையிக் நீரிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது. பாருங்கள், மெலையிக் நீரிலி அதாவது இது அப்படியே தான் இருக்கும். CH டபுள் கார்பன் கிடையில டபுள் பாண்டு. இந்த CO இருக்கா, இதில் ஒரு OHும் இதில் இருக்கக்கூடிய ஒரு Hும். ஓகேவா? CO இந்த O வந்து இங்கே சென்ட்ராக வரும். அதான் வந்துட்டு மெலையிக் நீரிலி அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து ஃபியூமாரிக் அமிலத்தை நம்ம வெப்பப்படுத்தினா நமக்கு வந்து என்ன கிடைக்காது, ஃபியூமாரிக் நீரிலி வந்துட்டு கிடைக்காது, ஃபியூமாரிக் அன்ஹைட்ரைடு வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிஸ் ஐசோமரில் COOH வந்து பக்கத்தில் அதாவது ஒரே பக்கத்தில் இருக்குது. அப்போது பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு சைக்ளிக் வளையம் வந்துட்டு ஈஸியாக ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஃபியூமாரிக் ஆசிடில் COOH வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அந்த வளையம் வந்துட்டு உருவாவது இல்லை. அப்போ சைக்ளைசேஷன் உருவாகிறதுலேருந்து நம்ம அந்த வளையம் உருவாகிறதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ் மெலையிக் அமிலம் வந்து சிஸ் அமைப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம், நிர்ணயிக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம ஃபியூமாரிக் அமிலத்தை நம்ம ஹீட்டட் ஸ்ட்ராங்லி, ஃபியூமாரிக் ஆசிட் இஸ் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி. நம்ம அதிகப்படியான வெப்பத்துக்கு வந்துட்டு வெப்பத்துக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஃபியூமாரிக் அமிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலையிக் அமிலமாக மாறுது. மெலையிக் அமிலம் வந்துட்டு நமக்கு மெலையிக் அன்ஹைட்ராக மாற வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைபோல் மூமெண்ட் மெஷர்மெண்ட் மெத்தட். இது நான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அதாவது சிஸ் ஐசோமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைபோல் மூமெண்ட் இருமுனை திருப்புத்திறனுடைய மதிப்பு வந்துட்டு இருக்கும். டைபோல் மூமெண்ட் இஸ் மெஷரபிள் பட் நாட் 0. எதுக்கு அப்படின்னா சிஸ்ஸுக்கு. அதே வந்து டிரான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைபோல் மூமெண்ட் வந்துட்டு நமக்கு ஜென்ரலாக வந்துட்டு 0வாக இருக்கலாம் அல்லது வெரி லோ, மிகவும் குறைவாக இருக்கலாம். இதிலிருந்து நம்ம இது சிஸ் அந்த வேல்யூஸில் வந்து நம்ம இது சிஸ் ஐசோமர், இது வந்து டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணலாம். Generally, when the group movements are linear, trans isomers has
very low or zero dipole moment, but cis isomer has a measurable dipole moment அப்படின்றாங்க. அப்போ இந்த வேல்யூஸை வச்சு இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்துட்டு சிஸ் ஐசோமர் எது டிரான்ஸ் ஐசோமர் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு டிரான்ஸ் ஐசோமர் டைக்ளோரோ எத்திலீன் டிரான்ஸ் ஐசோமருக்கு வந்துட்டு டைபோல் மூமெண்ட்டுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைக்ளோரோ எத்திலீனுடைய சிஸ் ஐசோமருடைய டைபோல் மூமெண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மியூ ஈக்குவல் டு 1.86D 1.86D. அப்போது நம்ம இதன் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எது சிஸ் ஐசோமர்ஸ் எது டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லிட்டு டைபோல் மூமெண்ட்னுடைய வேல்யூவை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்றாங்க. நம்பர் 1 வந்துட்டு என்ன மெத்தட்னா சைக்ளைசேஷன் மெத்தட். நம்பர் 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா டைபோல் மூமெண்ட் மெஷர்மெண்ட் மெத்தட். இந்த 2 மெத்தட் மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ் ஐசோமர்ஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் வந்து நம்ம சிஸ் அமைப்பு அண்ட் டிரான்ஸ் அமைப்பை வந்து நம்ம டிட்டர்மைன் என்ன எது சிஸ் எது டிரான்ஸ் அப்படின்றது நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். லாஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில் 2.1 முடிஞ்சிருக்கு, 2.2 முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.3ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். தேங்க்யூ.